ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்காசா ஆரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பேபிக்கு பட்டு பாவாடை செட்டை நம்ம பார்க்குறோம். பாவாடை செட்டு இந்த இருக்குது. ஸ்கெட்டு நல்ல வயலட்டும் வாடாமல்லி கலரும் கலந்த மாதிரி இருக்குது. சில்வர் கலர் பார்ட்ரு, சில்வரும் கோல்டும் சேர்ந்தாப்பில் இருக்குது பார்ட்ரு. இதில் வந்து ஒரு மாங்காய் டிசைன் வருது. இதை வச்சு நம்ம எப்படி இந்த பட்டு பாவாடை சட்டை டிசைன் பண்ண போகிறோங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்கில் வந்து 4 லைன் ஜரி போட்டிருக்கோம். நெக்கு வந்து வி நெக்லேயே மேலே பா போட்டு கீழே வி போடுற மாதிரி நெக்கு நம்ம எடுத்துருக்கோம், சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 4 லைன் ஜரி போட்டிருக்கோம். பாவாடை கலரான ஸ்கெட் கலரான வாடாமல்லி கலரில் நம்ம 2 லைன் போட்டு சில்க் த்ரெட்டை வச்சு போட்டு நம்ம மடக்கி போட்டிருக்கோம். இப்போ வந்து நமக்கு நெக்கு நல்லா கெட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் வந்து நம்ம வைக்கிறோம். சுகர் பீட்ஸ் வந்து நல்லா கட்டிங்கில் நல்லா ஷேப் எடுத்து திருப்பிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டுறோம். அந்த பாயிண்ட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டோனு இடையில வந்து 2 ஸ்டோன் கனெக்ட் பண்ணி நான் ஒட்டியிருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கரெக்டாக பாருங்கள். இந்த பாயிண்ட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதுக்கு இடையில 2 ஸ்டோன் நான் வந்து ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டியிருக்கேன் நெக்கை விட்டு. ஏன்னா நம்ம வந்து அதில் வந்து ஒரு லைன் சுகர் பீட்ஸு, ஒரு லைன் 4mm பீட்ஸு, மறுபடியும் சுகர் பீட்ஸ் வைக்கணும் இல்லையா? அந்த அளவுக்கு நான் கேப் விட்டு நெக்கை விட்டு தள்ளி ஒட்டியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதில் சுகர் பீட்ஸு, 4mm பீட்ஸு 3 லைன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அந்த திலகம் ஸ்டோன் வந்து ஒரு ராமம் ஷேப்புக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது மாதிரி நம்ம எல்லா ஸ்டோனுக்கும் நம்ம போட்டுக்கிடுவோம். பாருங்கள், நம்ம எல்லா ஸ்டோனுக்கும் நம்ம பீட்ஸ் கொடுத்தாச்சு. நம்மளுக்கு ராமம் ஷேப் வந்து நல்லா கிடச்சிருக்கு. ராமத்தோட பாயிண்ட் எட்ஜு வந்து நீங்கள் கரெக்டாக எடுக்கணும், பாயிண்ட்டாக எடுக்கணும். புட்டாஸுக்கும் நம்ம ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். புட்டாஸுக்கு வந்து சின்ன திலகம் ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டியிருக்கோம். இப்போ நம்ம பார்டரில் சில்வர் பார்த்தோம் இல்லையா? அந்த சில்வர் கலர் ஜரியை வந்து நம்ம இடையில வந்து வாட்டர் ஃபில்லிங்கில் நம்ம கொடுக்குறோம். நம்ம இப்படி வாட்டர் ஃபில்லிங் கொடுக்கும்போது நம்மளுக்கு கேப் இல்லாமல் நல்லா ஃபில் ஆகி வரும். அந்த ராமத்துக்கு இடையில உள்ள அந்த ஷேப் வரைக்கும் நம்ம வாட்டர் ஃபில்லிங் வந்து சில்வர் ஜரி வச்சு நம்ம கொடுக்குறோம். பாட்டில் சில்வர் வந்துருந்துச்சு இல்லையா? சில்வர் நம்மளுக்கு காட்டணும்னு சொல்லி சில்வர் ஜரி வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங்கில் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அந்த நெக்கு ஷேப்புக்கே நம்ம வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துருக்கோம். ஏன்னா ராமக்கல் வந்து நம்ம அந்த ஷேப்புக்கு நம்ம வச்சோம் இல்லையா? நம்ம அதுக்குள்ளேயே நம்ம வாட்டர் ஃபில்லிங் கொடுக்கும்போது நம்ம நெக்கு ஷேப்புக்கே இந்த டிசைன் வந்துடும். இந்த மாதிரி நம்ம போடும்போது வாட்டர் ஃபில்லிங் வந்து நம்ம நெருக்கமாக போடாமல் கொஞ்சம் அலசலாக போட்டாலே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம கேப் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிக்கிடுவோம் வாட்டர் ஃபில்லிங்கோட. இது வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம், நூல் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். இது நம்ம போடும்போது அந்தந்த இடத்துக்கு கேப் இல்லாமல் அடையவும் செய்யும், பார்க்க லுக்காகவும் தெரியும். அதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம பார்க்கும்போது ஒரு கிராண்ட் லுக்கு வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் நம்ம போடவுமே ஒரு கிராண்ட் லுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பாதி நெக்கு ஃபுல்லாக நம்ம போட்டிருக்கோம். இப்போயே பாருங்கள், நம்மளுக்கு கிராண்ட் லுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. பேபி டாப் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக கிடச்சிது. நார்மலாக இந்த அளவுக்கு தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட்டு நம்ம போட்டோம்னா ஷோல்டர்கிட்ட அடியாகும். அதனால் ஷோல்டரை கனெக்ட் பண்ணி ஷோல்டருக்குள்ளே அடங்குற மாதிரி டிசைன் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபுல் நெக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பார்க்க லுக்காகவும் நல்லா கிராண்டாகவும் தெரியுது. நெக்கு வந்து நமக்கு ரொம்ப அழகாக கிடச்சிச்சு. புட்டாஸும் பாருங்கள், நம்ம ஒட்டின அந்த திலகம் ஸ்டோனில் சுகர் பீட்ஸ் வச்சுருக்கோம். புட்டாஸும் கொஞ்சம் நெருக்கி கொடுத்துருக்கோம். பேபி டாப் ஃபுல்லாக கவர் ஆகி ஃபுல்லாகி வந்திருக்கு. இப்போ ஸ்டிச் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டிச் பண்ணி ரோப்பு பெல் வச்சுருக்கோம். ஸ்டிச் பண்ண பிறகு ரொம்ப அழகாக வந்திருக்கு.
நம்ம போட்டுறோம் இல்லையா, ஷோல்டரில் அடியாகாத அளவுக்கு டிசைன் பாருங்கள், கரெக்டாக ஷோல்டரில் அடியாகாத அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குட்டீஸ்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.